நேத்திக்கான நாள்ல கோல்டு அண்ட் தென் சில்வர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டும் பெருசா வந்து ஏறல, சில்வரும் பெருசா வந்து ஏறல. நேத்திக்கான நாள்ல என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆச்சோ அதே பிரைஸ்ல தான் இன்னைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்ட பொறுத்தவரை $5200 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை $88 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ ஏன் பெருசா இங்க கோல்டு அண்ட் தென் சில்வர் ஏற மாட்டேங்குது, இறங்கவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றோம் அப்படின்னா, இங்க ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் ஒரு பக்கம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து இருக்கு. இங்க ஒருவேளை இந்த வருஷம் மட்டும் ஒரு 3 ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா 25 பேஸ் பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி 3 ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா 75 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது இங்க கோல்டு அண்ட் சில்வருக்கு ஒரு பெரிய பிளஸா வந்திருக்கும். பட் ஆனா இங்க ஜாப் டேட்டா அந்த நீங்க யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா எல்லாம் பார்க்கும்போது இங்க சூப்பராகவே வந்து இருக்கு. அதனால இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஆனா இங்க ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதாவது இங்க யூஎஸ் வந்து அந்த ஈரான் மேல எடுக்கிற அந்த ஒரு மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆயிட்டு வந்து இருக்கு. அப்புறம் ரஷ்யா உக்ரைனோட அந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த ட்ரேட் டேரிஃப்லாம் வேற உள்ள அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் பண்ணும்போது இங்க கோல்டு அண்ட் சில்வர் ஒரு கிளியரான லைன் வந்து கிடைக்கல. அதனால பெருசா அப்பும் போகல, பெருசா டவுனும் வந்து ஆகல. சோ இதெல்லாம் தாண்டியுமே இப்ப கோல்டு அண்ட் சில்வர்ல ஒரு புது அப்டேட் வந்து நடக்க போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து இது வந்து எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்பிஎம்ஏவோட அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் என்ன ரேட் ஃபிக்ஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்ல, இதுக்கப்புறமா அது வந்து தேவையில்ல, நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸோட அந்த ஒரு கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க பிசிக்கல் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ட்ராக் பண்றது லண்டனோட அந்த ஒரு பிரைஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை நாளா. ஸோ அதனால தான் இடிஎஃப்ல வந்து அந்த ஒரு ட்ராக்கிங் எரர்லாம் வந்து வர ரீசனா வந்து இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே அந்த லண்டன் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ் தான் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு லண்டன் எக்ஸ்சேஞ்ச் அவங்க ட்ராக் பண்றதுனால என்ன மாதிரியான நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னா, இங்க கரன்சி கன்வர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நோட் பண்ணணும். அப்புறம் இங்க டாக்ஸஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்க இம்போர்ட் டியூட்டி இருந்துச்சுன்னா அது வேற ஒரு பக்கம் வந்து இருக்கு. அப்புறம் இங்க பிரீமியம்ல வருமா இல்ல அப்படின்னா டிஸ்கவுண்ட் வருமான்றதே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரைஸ் டிஸ்கவரியில கொஞ்சம் குழப்பம் வந்து இருந்துச்சு. ஸோ அதை இங்க சால்வ் பண்ற மாதிரி இந்தியாவில் இங்க கோல்டு அண்ட் சில்வருக்கு என்ன மாதிரியான இந்த ஒரு டிமாண்ட் இருக்கு, பிசிக்கல் டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இங்க கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து இங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 2024 இருந்து எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் அப்புறம் அசோக் லேலண்ட் இது 2 கம்பெனியை பத்தி இங்க ஒரு ஆர்டிகல் வந்து டீடைலா போட்டிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்ல இவங்க 2 பேரும் எப்படி டாமினேட் வந்து பண்றாங்க, இன்னும் ஃபியூச்சர்ல இவங்க 2 பேருக்கு எப்படி வந்து growth இருக்கு அப்படின்றத டீடைலா வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல் அப்புறம் இங்க மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கலை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு 2 செக்மெண்ட்டுமே இவங்க 2 பேர் தான் டாமினேட்டா வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இந்த ட்ரக்ஸா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பஸ்ஸஸா வந்து இருக்கட்டும், இந்த செக்மெண்ட்லயும் வந்து டாமினேட் வந்து பண்றாங்க. டாடா கிட்ட வந்து 47% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கு இந்த மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல்ல. இங்க அசோக் லேலண்ட் கிட்ட 32% வந்து இருக்கு. ஓவரால் இந்த நிப்டி ஆட்டோவை பொறுத்தவரை இங்க வந்து ஒரு 3% தான் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு ஜிஎஸ்டி கட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல, அதாவது இங்க டாடா மோட்டார்ஸ் பொறுத்தல லிஸ்ட் ஆனதுல இருந்து 50% வந்து ஏறி இருக்கு. அசோக் லேலண்டுமே ஒரு 30% மேல வந்து ஏறி இருக்கு. இது எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ரீசன் வந்து ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணதான். அந்த ஒரு ஜிஎஸ்டி கட் பண்ண ரீசனால இங்க எல்லாருமே இங்க அஃபோர்டபிலிட்டியா வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இங்க அதிகமான அந்த ஒரு சேல்ஸ் வந்து நடக்குது. மெயினா இந்த ஃபிளீட் ஆபரேட்டர்ஸும் அதிகமா வந்து வாங்குறாங்க. அதை தாண்டி இங்க இ காமர்ஸ் அந்த இங்க கியூ காமர்ஸ்ல வந்து நல்ல டிமாண்ட் வந்து இருக்கு. அதனால லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளுமே வந்து அதிகமான சேல்ஸ் வந்து நடக்குது. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லயுமே 7% அதிகமான ஒரு சேல்ஸ் வந்து நடக்கதா சொல்றாங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கல்ல. அப்புறம் இங்க ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிளும் சூப்பரா வந்து போறதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அந்த ட்ரக்கோட அந்த ஒரு ஏஜ் பொறுத்தல 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா கூட பெட்டரா தான் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ரீப்ளேஸ்மெண்ட்டுமே ஒரு மாதிரி சூப்பரா தான் போகுதுன்றத சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல என்ன அவுட்லுக் பண்றாங்க அப்படின்னா, இபிஎஸ் growth பொறுத்தளவுல 18% சிஆர்ஜிஆர் growthல இங்க அசோக் லேலண்டுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை விட அதிகமா டாடா மோட்டார்ஸோட அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ்லாம் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது 11ல இருந்து 13 இவி பை எபிட்டா தான் இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஒரு ஆவரேஜா வந்து இருக்கு. இப்போ வரைக்கும் அதை விடவே வந்து கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் வந்து இது எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி பை ரேட்டிங்கே வந்து வச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலுக்கும் அசோக் லேலண்ட் ரெண்டுத்துக்குமே வச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா கூடவே டாடா பேசஞ்சர் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ அது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அசோக் லேலண்டை பொறுத்தவரை 34ன்றது பிரைஸ் ட்ரெயினிங்ஸா வந்து இருக்கு. அதனால கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இதை தாண்டியுமே டாடா மோட்டார்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்ஏ வந்து சைன் பண்ணிருக்காங்க. இங்க விசி சிதம்பரம் போர்ட் அத்தாரிட்டி கிட்ட இங்க எம்ஏ வந்து சைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங்ல வந்து வரும். ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த சைனிங் வந்து பண்ணிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு டூட்டுக்குரின் போர்ட்ல தான் இந்த ஒரு சைனிங் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 40 கிரீன் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரக்ஸ் வந்து இங்க தயாரிச்சு கொடுக்க போதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து இங்க ரோல் அவுட் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்குள்ள அந்த ஒரு 40 ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாவே 2 மெகாவாட் எலக்ட்ரோலைசர் பிளஸ் ஹைட்ரஜன் ரீஃபில்லிங் ஸ்டேஷன் வந்து அந்த ஒரு போர்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலா எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு கார்கோ எமிஷன்ஸ்லாம் வந்து நடக்குதுல, அந்த இடத்துல இந்த ஒரு கிரீன் எனர்ஜியா வந்து கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஒரு மூவ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு போர்ட்ல இது வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மட்டும் இருக்க இந்தியா போர்ட்ஸ்ல இருக்க நிறைய போர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வரப்போதான் சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட் தான் வந்து இருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கால திரும்ப ரீஎன்டர் வந்து பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. இது யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு போறாங்க அப்படின்னா, நெக்ஸஸ் கலெக்டிவ்ன்ற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு உள்ள போறாங்க. திரும்ப அந்த மார்க்கெட்ல ரீஎன்டர் வந்து ஆகுறாங்க. இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல இருக்க பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா,
இங்க சவுத் ஆப்பிரிக்கால இவங்க மல்டிபிள் ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ்ல வந்து இருக்காங்க. இவங்க தான் ஒரே கம்பெனி மல்டிபிள் ப்ராடக்ட் செக்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. நீங்க 2025 டேட்டா நம்ம பார்க்கும்போது இவங்க டோட்டல் சேல்ஸ் பண்றாங்களா, அதுல 25% வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. அதுல 50% வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து தான் வருது. 70% ஆஃப் த டோட்டல் வால்யூம் வந்து அதிகமா அனுப்புறது இங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் வந்து அனுப்புறாங்க. இப்ப கூட புதுசா ஒரு 7 மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இங்க சவுத் ஆப்பிரிக்கால. சோ இது எல்லாமே டிவிஎஸ் மாடல்ஸ்க்கு சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்டை இன்னொரு பிரசன்ஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. HCL கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஐஐடி கான்பூர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. சோ இது மூலமா ஐடி ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து இங்க இருக்காங்கல்ல, சோ அவங்க எல்லாருமே அந்த ரிசர்ச் பேஸ்ட்ல இருந்து அடுத்த லெவலான அந்த ஒரு இனோவேஷனுக்கு வந்து மூவ் ஆகுறதுக்கு இங்க ஜிசிசில வந்து அதை அப்ளை பண்ணி பாக்குற மாதிரியான அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இங்க வைக்கிறாங்க. அதாவது HCL கம்பெனியோட பிளான் படி அட்வான்ஸ் ரிசர்ச் வந்து பண்றாங்களே இங்க ஐஐடி கான்பூர்ல. சோ அதை வந்து இங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்ற அந்த ப்ராசஸ்க்கு வந்து மூவ் வந்து ஆயிட்டாங்க. சோ இவங்களோட கொலாபரேட்டிவ் ஒர்க்ல பார்க்கும்போது இங்க ஏஐக்காக ஒர்க் பண்றாங்க, ஜென்ஏக்காக வந்து ஒர்க் பண்றாங்க, அப்புறம் ரோபோட்டிக்ஸ்க்காக மெயினா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே ஒர்க் பண்றது எல்லாமே அந்த ரிசர்ச் எல்லாமே பண்றது. சோ அதை வந்து இங்க நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போய் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும். அதை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல வந்து பண்ணணும்ல. சோ அதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் அது வந்து வச்சிருக்காங்க. இது மூலமா என்ன மாதிரியான பிளஸ் இருக்கும் அப்படின்னா இங்க ரிசர்ச் பேஸ்டான அந்த ஒரு விஷயத்துல இருந்து நெக்ஸ்ட் லெவலான இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இங்க ஸ்கில்டான பர்சன்ஸ் வந்து வந்துட்டாங்கல்ல. சோ அதனால ஃபாஸ்டா வந்து எக்ஸிகியூஷன் வந்து பண்ண முடியும். சோ இது வந்து HCL கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. இந்தியாவோட டார்கெட் படி $100 பில்லியன் வந்து இந்த ஒரு ஜிசிசி எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்தே நமக்கு வரணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு 2030. சோ அதுக்கான ஒரு பிளானா இது வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து நேத்துக்கான நாள்ல 12% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா NEC கார்பரேஷன் கூட வந்து இங்க ஒரு சைனிங் வந்து பண்ணிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா 5G மேசி MIMO ரேடியோஸ் வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்ண போறதுக்காக அந்த ஒரு டீல் வந்து சைன் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனியோட ஷேர் வந்து நேத்துக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கு. 12% வந்து ஏறி இருக்கு. இங்க 4G அண்ட் தென் 5G அந்த ஒரு ரேடியோ செக்மெண்ட்ல பொறுத்தவரை இந்த கம்பெனி வந்து டாமினேட் வந்து பண்றாங்க. ஏற்கனவே 70+ கண்ட்ரீஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் செக்மெண்ட் வந்து இருக்கு. சோ இப்போ இந்த சைனிங் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல இந்த ஷேர் ஏத்திருக்காங்க. பட் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா தான் வந்து இருக்கு. சோ இதுல இருந்து எவ்வளவு எக்ஸாக்டான ரெவன்யூ வரும், இந்த ஒரு ஆர்டர் டீல் வேல்யூல எவ்வளவு அப்படின்றதெல்லாம் தெரியல. வெறும் சைனிங் மட்டும் தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ இன்னும் எக்ஸாக்டான டீடைல்ஸ் அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நமக்கு டீடைலா வந்து வரணும். சோ இதை மட்டும் வச்சு இந்த கம்பெனியால அடுத்த லெவல் வந்து போயிட முடியாது. அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஜைடஸ் லைசன்சஸ்ல நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே தான் வந்து இருக்கு. நேத்து கூட நம்ம அந்த ரீயூசபிள் பெண்ணை பத்தி பார்த்திருந்தோம். செமகுலேட்டட் இன்ஜெக்ஷனை லான்ச் பண்றதுக்கான அந்த அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. சோ இதை வந்து நேத்தே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து இன்னைக்கான நியூஸாவும் வந்து இங்க இருக்கு. சோ சிம்பிளா என்ன அப்படின்னா மார்ச் 20, 2026 அப்ப இந்த ஒரு பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து முடியுது செமகுலேட்டட்க்கு. சோ அதுக்கப்புறமா இந்த டைப் டயபிட்டிஸா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஒபிசிட்டியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்க போறாங்க இந்திய நிறுவனங்கள் எல்லாருமே. சோ அதுல வந்து டாக்டர் ரெட்டியும் வந்து உள்ள இருக்காங்க. அவங்களோட பிராண்ட் நேம் வந்து ஒபிட்டான்றது வந்து வச்சிருக்காங்க. இங்க ஜைடஸ் லைசன்சஸ் பொறுத்தல ஒரு 3 பிராண்ட் நேம் வந்து வச்சிருக்காங்க. சோ அது கீழ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ப்ராடக்ட். சோ இங்க ஜைடஸ் லைசன்சஸ் என்ன மாதிரியான யூனிக்கா இருக்காங்க அப்படின்னா ரீயூசபிள் பெண்ணா வந்து இவங்க கொடுக்குறாங்க. எல்லாருமே மல்டிபிள் டோசேஜ் பென் வந்து கொடுக்குறாங்களே தவிர யாரும் ரீயூசபிள் பென் வந்து கொடுக்கல. சோ இந்த ஒரு ரீயூசபிள் பென்ல மல்டிபிள் டோசேஜ் இங்க வந்து ஃபில் வந்து பண்ணிக்கலாம். சோ இது வந்து இந்த ஜைடஸ் லைசன்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. அண்ட் தென் இதை தாண்டி இந்த வருஷமே நிறைய லான்ச்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா நிறைய லான்ச்சஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேயர்லயும் இருக்காங்க, பயோசிமிலர்ஸ்லயும் வந்து இருக்காங்க. நிறைய லான்ச்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 503 அந்த ANDA ஃபைலிங்ஸ் வந்து இப்போ வரைக்கும் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய அப்ரூவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சோ அதனால ஜைடஸ் லைசன்சஸ் இப்போதைக்கு நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போவோம். என் சந்திரசேகரை திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு திரும்ப வந்து அந்த ஒரு பிரச்சனை கிளம்பிருக்குதான் நம்ம வந்து பார்த்திருந்தோம்ல. சோ அதுக்கு இப்ப என் சந்திரசேகரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வரப்போறேன் அப்படின்னா இதுக்கு டாடா சன்ஸும் அந்த டாடா ட்ரஸ்டும் ஒண்ணு கூடணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இங்க நியோல் டாடா பொறுத்தல அவர் வந்து நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. நிறைய கம்பெனி வந்து லாஸ்ல போகுது. மெயினா இங்க ஏர் இந்தியா வந்து எப்ப டர்ன் ஓவர் வந்து பண்ண போறீங்க, அந்த லாசஸ் எல்லாத்துக்கும் என்ன பிளான் வந்து வச்சிருக்கீங்க, அப்புறம் இங்க RBI வந்து சொல்ற மாதிரி இங்க அந்த டாடா சன்ஸ் வந்து பிரைவேட்டா இருக்கிறத பப்ளிக்கா எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்கல்ல. சோ இது இன்னும் அப்படியே குழப்பமா தான் வந்து இருக்கு. இன்னும் பிரைவேட்டா தான் வச்சிருக்க போறீங்களா, அதுக்கான பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் டீடைலா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் வந்து சார்ட் அவுட் வந்து பண்ணிடுவோம். பட் ஆனா இதுக்கு டாடா ட்ரஸ்டும் அண்ட் தென் டாடா சன்ஸ் போர்டுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த SB குரூப் வந்து இருக்காங்களா, அவங்க வேற ஸ்டேக் விற்கிறதுக்கு இங்க ரெடியா வந்து இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ அதுக்கு அவர் சொல்ல வர்றது என்னவா இருக்கு அப்படின்னா, இதுக்கு இந்த 2 ட்ரஸ்டும் நீங்க ஒன்னா இருக்கீங்கன்னும் போது எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நேத்திக்கான நல்ல 4% வந்து ஏறி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இந்த ஃப்ராட் கேஸ் வந்து நடந்துச்சுல 590 கோடி ரூபாய் ஃப்ராட் கேஸ். சோ அந்த ஒரு அமௌண்ட் வந்து திரும்ப வந்து ரிகவர் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்களே. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்கு. செகண்டா வந்து என்ன அப்படின்னா இங்க ஒரு புது கேம்பெயின் வந்து ரன் பண்றாங்க. அந்த கேம்பெயின் பேர் என்ன அப்படின்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு அப்ரோச்ல ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு கேம்பெயின் அவங்க டீடைலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்க ட்ரஸ்ட் அண்ட் தென் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து இருப்போம் இங்க கிளைண்ட்ஸ்க்கு அந்த கஸ்டமர்ஸ்க்கு நாங்க அப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஃப்ராட் கேஸ் நடந்தது உள்ள ஒரு எம்ப்ளாயி தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இது இந்த கம்பெனியோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து அஃபெக்ட் வந்து பண்ணல. சோ இது வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கிற மாதிரி அந்த ஒரு ட்ரஸ்ட்டை ரீபில்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணிருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்தல அந்த ஒரு கேஸ் எல்லாமே இங்க சார்ட் அவுட் வந்து ஆயிடுச்சு. சோ அந்த ஒரு 583 கோடி ரூபாய் ரிகவர் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க வித் பிரின்சிபல் அண்ட் தென் இன்ட்ரெஸ்டோட வந்து கொடுத்துட்டாங்க.
சோ இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கம்பெனி அந்த ஒரு ட்ரஸ்ட் தான் ரீபில்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருந்தோம் இண்டஸ்இண்ட் பேங்க்ல 3300 கோடி ரூபாய் அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னாலே வந்து வராம போயிடுச்சு ரீட்டைல் டெபாசிட்ஸா பார்க்கும்போது. சோ அந்த மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு கேம்பெயின்ஸ் திரும்ப ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் ஐடி கம்பெனிஸை பொறுத்தவரை அதுதான் வந்து பேசும் பொருளாவே வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு நாள் வந்து ஏறுது, இன்னொரு நாள் வந்து அதிகமா வந்து இறங்குது. மத்தபடி நம்ம ஓவராலா பார்க்கும்போது ஐடி ஸ்டாக்ஸே எல்லாமே வீக்கா தான் வந்து இருக்கு. இப்பவும் நிறைய அனலிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பார்க்காம மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்காம, அதாவது ஐடில மேஜரா நீங்க பார்க்க வேண்டியது லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்களால தான் ஏஐ வந்து மானிட்டைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ஏஐன்ற ஒரு விஷயத்த அவங்களால தான் வந்து காசா வந்து மாத்திக்க முடியும். அதுக்கான இம்பாக்ட் வந்து ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வந்து ஆகும். ஸோ அதுக்கான டைம்லைன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ்க்கு தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா வந்திருக்கும். அவங்களால தான் வளர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க இந்த டாப் 5 பிளேஸ் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராவே வந்திருக்கும். பட் ஆனா அதுக்கு 2ல இருந்து 3 வருஷம் வந்து தேவைப்படும். இல்ல நீங்க இமிடியேட் ரிசல்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் இல்ல அப்படின்னா வேற செக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட ஸ்டாண்டப் பொறுத்தல இந்த கம்பெனிஸ் இப்போ வந்து அண்டர் வேல்யூல வந்து கிடைக்குது. சோ அதனால 1, 2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். ஆனந்த் மஹிந்திரா வந்து இங்க ஏஐ பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து ஓவரா எக்ஸாகரேட்டட் பண்ணி வந்து வச்சிருக்கீங்க. சோ ஏஐனால அவ்வளவு வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க ஏஐனால ஜாப் லாஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஜாப் லாஸ் வந்து நடக்கும். அண்ட் நீங்க காஸ்ட் கண்ட்ரோல் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோல் வந்து நடக்கும். பட் ஆனாலும் ஏஐனால இந்த எஃபிஷியன்சி வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும். அப்புறம் இங்க நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்றோமோ அதுக்கான பில்லிங் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எவ்வளவு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், அவுட்புட்ல நம்ம எவ்வளவு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பில்லிங் வந்து போக போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இங்க ஏஐ வந்து ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் வந்து எடுத்துட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த லெகசியான அந்த ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. லைக் வந்து இந்த கிளவுட் சொல்யூஷன்ஸ், அப்புறம் இங்க கவர்னன்ஸ், கம்ப்ளைன்ஸ் இது மாதிரி எல்லாமே நம்மளால இங்க எண்ட் டு எண்ட் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இங்க ஏஐ உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அடாப்ட் பண்ணி அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போவோமே தவிர பிசினஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமே தவிர ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் வந்து இங்க எடுத்துட்டு போகாது அப்படின்றது அவரோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஸோ இங்க ஐடி சர்வீசஸ் பொறுத்தவரை நம்மளோட ஸ்டாண்ட் வந்து கிளியரா வந்து இருக்கட்டும். என்ன அப்படின்னா இங்க ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ கம்மியாகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கம்மியாகும். அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஏஐ ரெவன்யூ வந்து அதிகமாகிட்டே வந்து வரும். பட் ஆனால் அதுக்கான டைம் லைன் கொஞ்சம் வந்து அதிகமா வந்து இருக்கு. 2ல இருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்குது அப்படின்னா வேல்யூஷன்ஸ் கரெக்டா இருக்குமோ நம்ம வந்து 1, 2 நம்பரே கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.